உலகத்திலுள்ள அர்ஜுனனிடம் மதுசூதனன் இதை கூறினார். ஸ்ரீ பகவான் உரைத்தார், அர்ஜுனா, தகாத சமயத்தில் எங்கனம் வந்ததிக்களங்கம் சான்றோர் கடைப்பிடிக்காதது, புகழும் சொர்க்கமும் தராதது. பேடியின் தன்மை அடையாதே, பார்த்தா உனக்கிது பொருந்தாது. எதிரிகளை வாட்டுபவனே, மனச்சோர்வு விட்டு போருக்கெழு. அர்ஜுனன் உரைத்தான், மதுசூதனா, அரிசூதனா, வணங்கத்தக்க பீஷ்ம துரோணரை யுத்த களத்தினில் எப்படி நான் எதிர்த்து நின்று போரிடுவேன்? மேன்மையான குருவை கொல்வதை விட பிச்சை எடுத்துண்பதே மேன்மை தரும். குருவை கொல்வதால் குருதி தோய்ந்த செல்வ போகங்களை அனுபவிக்க கூடும். போரிடுவதா விடுவதா நான் அறியேன். ஒன்று நாம் வெல்வோம் அல்லது வீழ்வோம். யாரை அழித்து நாம் வாழ நினையோமோ, திருதராஷ்டிர மக்கள் நம் முன்பு நிற்க. இயல்புகள் ஒடுங்கி பலவீனமடைந்து நன்மை இதுவென்று தெரியாமல் குழம்பி உம்மிடம் சரணடைந்த சீடனும் நானே. தயை கூர்ந்தெனக்கு தர்மம் அருள்வீரே. புலன்களை வாட்டும் இத்துயரம் போக்க வழியேதும் அறியாது நான் வாடுகின்றேன். வானுலக தேவர் தம் வளமிக்க ராஜ்யம் பகையற்று அமைந்தாலும் இத்துன்பம் போமோ? சஞ்சயன் உரைத்தான், இவ்விதம் சொன்ன குடாகேசன் ஹிருஷிகேசனை பார்த்து, என்னால் போர் செய்ய முடியாது என்று கூறியே மௌனித்தான். பரதவம்சத்தவரே, படை நடுவில் துயர் கொண்ட அர்ஜுனனிடம் ஹிருஷிகேசன் குறுநகையுடன் கூறினார். ஸ்ரீ பகவான் உரைத்தார், வருந்தத்தகாததற்கு வருந்தி ஞானியர் போல் பேசுகிறாய். இருப்போர்க்கும் இறந்தோர்க்கும் ஞானியர் வருந்துவதில்லை. நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்தது இல்லை. வரும் காலத்தில் நம்மிலெவரும் இல்லாமல் இருக்கப் போவதில்லை. ஜீவனுக்கு இந்த உடலில் இளமை, வாலிபம், முதுமை வருவது போல் வேறு உடலும் வருவதால் தீரன் மயங்கானே. சுகம், துக்கம், குளிர், வெப்பம் தரும் புலப்பொருட்களின் சேர்க்கை வந்து போகும் நிலையற்றதை பொறுத்துக் கொள்வாய் பாரதா.
ஒருவன் இன்ப துன்பங்கள் சமம் என்றெண்ணி வாழ்கின்றானோ துக்கமில்லா அவனே தீரன் இரவா நிலைக்குத் தகுதியோன். இல்லாததற்கு இருப்பு இல்லை, இருப்பிற்கு இல்லாமை இல்லை. இந்த இரண்டின் தத்துவத்தை தத்துவஞானிகள் அறிந்தனரே. அழிக்க இயலாதாயினது எங்கும் நிறைந்திருப்பது. அழிவற்றதான ஆத்மாவை அழிப்போரிங்கு எவருமிலர். என்றும் அழிவற்ற எல்லையில்லா ஆத்மாவின் அனைத்து உடல்களும் அழிவது திண்ணமென்றே போரிடு பாரதத் தோன்றலே. கொல்வதாய் கொல்லப்படுவதாய் நினைப்பவன் அறிவற்றவன். உண்மையில் ஆத்மா யாரையும் கொல்வதும் கொல்லப்படுவதுமில்லை. பிறப்பு இறப்பு இல்லாதது ஆத்மா. முன் உண்டாகிப் பின் உருவாவதில்லை. என்றும் நிலைத்த தொன்மையானது. தேகம் கொல்லப்படினும் கொல்லப்படாதது. அழிவு பிறப்பு மாற்றமில்லா நிலைத்த ஆத்மாவை அறிந்தவன். பிறரை கொல்வதும் கொல்விப்பதும் எங்கனம் இயலும் பார்த்தனே. பயந்தீர்ந்த நிறமிழந்த துகில் களைந்து புதிதானவை அணிந்து பரிமளிக்கின்றோம். அதுபோல் ஆத்மாவும் உடல் களைந்து பல்வேறு பிறப்பேற்பதியல்வானதாகும். ஆயுதம் இதை வெட்டாது, தீயினால் இது எரியாது, நீரினால் இது நனையாது, காற்றினால் இது உலராது. இதை நனைக்கவோ உலர்த்தவோ வெட்டவோ எரிக்கவோ முடியாது. என்றுமே எங்கும் நிறைந்ததாய் சாஸ்வதமாய் நிலைத்திருப்பது. பார்வைக்கு புலனாகாதது, சிந்தனை தாண்டிய சிறந்தது. மாற்றமில்லா மகத்தானதால் கவலை கொள்வது சரியல்ல. எப்போதும் பிறப்பது என்றும் எப்போதும் இறப்பது என்றும் இதை கருதினும் மகாபாகோ கவலை கொள்வது சரியல்ல. பிறந்தவன் இறந்திடுவான், இறந்தவனும் பிறந்திடுவான். தவிர்க்க முடியா சூழலில் கவலை கொள்வது சரியல்ல. பிறக்கும் முன்னும் இறந்த பின்னும் உயிர்கள் தென்படாது பாரதா. இடையில் மட்டும் தென்படுவதால் வருத்தம் கொள்வது சரிதானோ? ஆத்மாவை கண்டிங்கு வியப்போர் சிலர், ஆத்மத்திரம் வியந்து உரைப்போர் சிலர்.
அளவற்ற விளக்கம் கேட்போர் சிலர் என்றாலும் ஆத்மாவை அறிவோர் சிலரே. எல்லா உடலில் உள்ள ஆத்மாவை எப்போதும் கொல்ல முடியாது. ஆகவே இவ்வுடலுக்காக கவலை கொள்ளாதே பாரதா. உன் தர்மப்படி பார்த்தாலும் பயம் கொள்வது சரியல்ல. தர்ம யுத்தத்தை காட்டிலும் வீரனுக்கு மேன்மை வேறில்லை. மாக்களம் மகிழ்ந்து ஆளும் மன்னர் குலம் உதித்தோரெலாம் போர்க்களம் மகிழ்வர் பார்த்தனே வான்களம் வழிவிடுதலாலே. ஆகவே இத்தர்ம யுத்தத்தை செய்ய நீ மறுப்பாயெனில் உன் தர்மம் தவறி புகழிழப்பாய். விளைவது வீண் பாவமே. புகழ் இழந்தால் உன்னை பற்றி உலகோரெல்லாம் புறம் பேசுவர். புகழ் பெற்றவன் புகழ் இழந்தால் இகழ் மரணத்தினும் கொடியது. உன்னை மதிப்போர் மத்தியில் மதிப்பிழந்து இகழடைவாய். அச்சத்தினால் களம் அகன்றான் என்றே பெருவீரர் எண்ணுவர். சொல்லக்கூடா வார்த்தைகள் கூறி உன்னாற்றலை பகைவர் நிந்திப்பர். அதனினும் துக்கம் தருவது அகிலத்தில் வேறென்ன உண்டு? கொல்லப்பட்டால் விண்ணுலகம், வெற்றி பெற்றால் மண்ணுலகம். ஆகையால் உறுதியோடு யுத்தம் செய்திட எழுந்திரு. சுகதுக்கம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி சமமாய் எண்ணி போரிட்டால் பாவம் வருவதில்லை. எனவே போரிடத் தயாராவாய். ஞான யோகம் சொல்லப்பட்டது, இனி கர்ம யோகத்தை கேள். ஞான யோகத்தில் இணைந்து கர்ம பந்தத்தை விலக்கிடுவாய். கர்ம யோகத்தின் முயற்சி வீணோ எதிர் விளைவோ இல்லை. சிறிதேனும் இத்தர்மம் கை கொண்டால் பெரும் பயத்தை கடந்திடலாம். நிலைத்த அறிவை உடையோன் ஒன்றில் ஒன்றுவான் குருநந்தனா. நிலையற்றோனின் அறிவானது முடிவிலா பன்முகம் கொண்டது. பார்த்தா ஞானமற்றவர்கள் அலங்கார வார்த்தைகளால் கர்ம பலனே இன்பம் தரும். மேலானது வேறில்லை என்பர். சொர்க்க போகத்தில் மூழ்கியவர் கர்மத்தின் பயன் பிறவியென பலவகை கர்மம் செய்து செல்வபோகம் பெறு
போகத்தில் பற்றுள்ளோர் அப்பேச்சினால் மனம் மயங்கி நிலைத்த மதியும் இழந்து பரத்தில் நிலை நிற்பதில்லை. வேத முறைக்கும் முக்குணப்பற்றும் யோகக்ஷேமப்பற்றும் நீங்கி இருமைகள் கடந்து சத்வத்தில் தன்னிலை பெற்றிரு அர்ஜுனா. பெருவெள்ளம் சூழ்ந்த போது கிணற்றின் அவசியம் என்ன? ஆத்மாவை அறிந்த ஞானிக்கு வேதத்தின் அவசியம் என்ன? செயல் மீதே அதிகாரம் உண்டு, பலனில் அதிகாரமேதுமில்லை. பலனை நோக்கமாய்க் கொள்ளாதே, செயல் செய்யாததில் பற்றற்றிரு. தனஞ்சயா பற்றை விட்டுவிட்டு வெற்றி தோல்வியில் சமமாயிரு. யோகத்தில் நின்று கர்மம் செய், சமத்துவமே யோகமாகும். தனஞ்சயா புத்தி யோகம் மேலாம், பலன் எதிர்பார்ப்பது தாழ்ந்ததாம். புத்தி யோகத்தில் தஞ்சமடைவாய், பலன் எதிர்பார்ப்பவன் அற்பனே. புத்தி யோகத்தில் லயித்திட்டால் புண்ணிய பாவத்தை கடந்திடுவாய். ஆகவே சமநிலையில் இரு, செயல்திறன் கலையே யோகமாம். கர்ம பலன்களை கைவிட்டு சமநிலை கொண்ட ஞானிகள் பிறப்பெனும் பந்தம் நீங்கி மாறா பரமபதம் எய்துவார். எப்போது உனது புத்தி மயக்கச் சேற்றை கடக்குமோ, கேட்டவை கேட்கப்படுவதில் வைராக்கியமடைவாய் அப்போதே. எப்போது குழம்பிய புத்தி பரத்தில் அசையாது திடமாய் நிலை பெறுகிறதோ அப்போது நீ யோகத்தினை அடைவாய். அர்ஜுனன் உரைத்தான், மெய்ஞானத்தில் நிலை பெற்றவனை அடையாளம் காண்பது எங்கனம்? மெய்ஞானி எவ்விதம் பேசுவான், அமர்வதும் நடப்பதும் எவ்விதம்? ஸ்ரீ பகவான் உரைத்தார், பார்த்தனே தன் மனத்தின் ஆசைகள் அனைத்தும் துறந்து பின் தன்னில் தானே ஆனந்திப்பவன் நிலைத்த ஞானி எனப்படுவான். சுகத்தில் ஆசையும் இல்லாத, துக்கத்தில் கலக்கமும் இல்லாத, பயம் சினம் பற்று அற்றவன் திரபுத்தி முனியாகிறான். எவன் அனைத்திலும் பற்றற்று நன்மை தீமை பாதிப்பின்றி மகிழ்வும் வெறுப்பும் அற்றவனோ நிலைத்த அறிவுடையோன் அவன். ஆமை தன்
அங்கங்களை உள்ளிழுப்பது போலவே புலன்களை ஆள வல்லோன் எவன் நிலைத்த அறிவுடையோன் அவன் புலப்பொருள் மறுத்தவனுக்கு அவை விலகிடச் சுவை மிஞ்சும் பரம்பொருளை தரிசித்த பின் அச்சுவையும் விலகிவிடுமே. வரம்பு மீறும் புலப்பொருட்கள் முயற்சியுள்ளவனின் மனத்தை பலவந்தமாய் பறித்து இழுத்துச் செல்கிறது கௌந்தேயா. என்ன ஏகதியாகக் கொண்டு புலன்களை தன் வசமாக்கி மனத்தை நிலைப்படுத்தியவன் நிலைத்த அறிவுடையோன் அவன். நரன் பொருட்களை நினைக்கின்றான், நினைப்பதால் வருவது பற்று, பற்றினால் வருவது ஆசை, ஆசையினால் வருவது கோபம், கோபத்தால் மதிமயக்கம், மயக்கத்தால் நினைவு தவறும், நினைவு தவறினால் புத்தி நாசம், புத்தி நாசத்தால் அழிகின்றான். புலப்பொருட்களில் சஞ்சரித்தும் விருப்பு வெறுப்புகள் இன்றி தன்வசமான மனத்தினால் அமைதியை பெறுகின்றான். மன அமைதியால் எல்லாவித துக்கங்களும் அழிந்துவிடும். தெளிந்த ஞானியின் புத்தி விரைந்து ஆன்மாவில் ஒன்றிவிடும். உறுதியற்றோனுக்கு அறிவு ஏது, அறிவற்றோனுக்கு தியானமேது, தியானமற்றோனுக்கு அமைதி ஏது, அமைதியற்றோனுக்கு பேரின்பமேது. நீரில் படகை காற்றானது கொண்டு செல்வது போலவே அலை பாயும் புலன்களின் பின் மனமும் தொடர்ந்து செல்கிறதே. ஆகையால் தோள்வலியனே எல்லா புலப்பொருட்களிலும் எவனின் புலன்கள் மீண்டனவோ நிலைத்த அறிவுடையோன் அவன். எல்லா உயிர்களின் இரவிலே நிலைத்த ஞானி விழித்திருப்பான். உயிரெல்லாம் விழித்திடும் நேரம் முனிவர்க்கது இரவு ஆகும். ஆறு பல சேர்ந்தாலும் கடல் கலங்காது, போகங்கள் சேர்ந்தாலும் யோகி நிலை மாறா. மேலான அமைதியை அடைந்தே மகிழ்வான், போகியோ இவ்வமைதி அடைவதே இல்லை. ஆசைகள் அனைத்தும் துறந்து அகந்தை மமதை இல்லாது இச்சையற்று இருப்பவனே அமைதியை அடைகின்றான். இதுவே பிரம்ம ஞானியின் நிலை. இனி ஞானி மயக்கமடையான். மரணத்தருவாயிலும் பார்த்தா பிரம்மத்தன்மை அடைகின்றான்.
சத் இங்கனம் பிரம்ம வித்யாம் யோக சாஸ்திரமாம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில் நடந்த உரையாடல் ஸ்ரீமத் பகவத்கீதை எனும் உபனிஷத்தில் சாங்கிய யோகமெனும் 2ஆம் அத்தியாயமாம்.